ஹலோ கைஸ், லோ பட்ஜெட்டில் நீங்கள் மலேசியா ட்ரிப் பிளான் பண்ணுறீங்களா? இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். வித் த ஹெல்ப் ஆஃப் மேக் மை ட்ரிப் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மலேசியா ட்ரிப்பை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டுட்டோரியலை இந்த வீடியோவில் நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ எங்கேருந்து நம்ம வந்து ஃப்ளைட்ஸ் புக் பண்ணலாம், எங்கே நம்ம வந்து ஹோட்டல்ஸ் எடுத்துக்கலாம், அண்ட் எந்தெந்த மெயின் அட்ராக்ஷனை நம்ம வந்து ஐட்னரியில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் டுட்டோரியலை இந்த வீடியோவில் நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் மலேசியா பிளான் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், கூகுளில் மேக் மை ட்ரிப் ஹாலிடேஸ் டைப் பண்ணி அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிக்கோங்க. ஒன்ஸ் ஹோம் பேஜுக்கு லான்ச் ஆகிட்டிங்கன்னா உங்களோட டிபார்ச்சர் பிளேஸ் கொடுத்துட்டு உங்களோட டெஸ்டினேஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் எந்த டேட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சர்ச் பேஜில் மல்டி ஆப்ஷன்ஸ் கிடைக்க போகுது. அதாவது 3 நைட்ஸ்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நைட்ஸ் வர உங்களுக்கு அது ஃபெட்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது பட்ஜெட்டாக நம்ம எப்படி மலேசியா ட்ரிப்பை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம லீஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ 3 நைட்ஸை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ளைட்ஸ். ஸோ நம்ம கோயம்புத்தூரில் இருக்கனால நம்மளோட நியர்பை ஏர்போர்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் கொச்சின். ஸோ கொச்சினில் நமக்கு நிறையா டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம கொச்சினை சூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு மலேசியன் ஏர்லைன்ஸ் கூட அவைலபிளாக இருக்கும். ஸோ நிறையா பேர் மலேசியன் ஏர்லைன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ உங்ககிட்ட பட்ஜெட் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளைட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹியர் கம்ஸ் ஹோட்டல். ஹோட்டலை பொறுத்தவரை நம்ம 3 ஸ்டார்லேருந்து 5 ஸ்டார் வர நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே நம்ம 3 ஸ்டார் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுலேயும் ஐபிஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுதான் லோவஸ்ட் அண்ட் ரேட்டிங்கும் அதிகமாக இருக்குது. அண்ட் ஹோட்டல்ஸை பொறுத்தவரை நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஹோட்டல்ஸோட ஏர்லி செக்இன் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவிட்டியும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த டைமை கூட லெஷராக எடுத்துக்கலாம். நம்ம இப்போது ஃபஸ்ட் டேக்கு ஈவினிங் சிட்டி டூர் வித் கோலாலம்பூர் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம வாட்டர் ஃபவுண்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆக்டிவிட்டி டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணுங்கள். எந்தெந்த பிளேசஸை நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க, எங்கெங்கே நமக்கு டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எந்த டைமுக்கு நம்மளை பிக்கப் பண்ண வர்றாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் டேக்கு உங்களுக்கு ஆல்ரெடி பட்டு கேவ்ஸ் வித் டின்னர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஈவினிங் டைம் வித்தவுட் கைடு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து வித் ஷேர் ட்ரான்ஸ்ஃபரில் தான் உங்களை வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ண போகிறாங்க. நம்ம ஏன் கம்ப்ளீட்டாக ஷேர்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறோன்னா ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கும் போது நமக்கு நம்ம பட்ஜெட் இன்னுமே அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மல்டி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இந்த ஐட்னரியில் ப்ரொவைட் பண்ண போகிறது எல்லாமே மெயின் அட்ராக்ஷன்ஸ் இன் கோலாலம்பூர். ஸோ உங்களுக்கு உங்கள் ஆக்டிவிட்டி என்ன வேணும், உங்களுக்கு பிடிச்சமான ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே மஸ்ட் ட்ரை அட்ராக்ஷன்ஸ். அண்ட் இதில் என் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. லைக் சன்வே லகூன், சீ லைஃப், அக்வாரியம், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டீஸ் வேணுமோ அதை நீங்கள் பர்டிகுலராக சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம செகண்ட் டேக்கு புட்ரஜியா ஷேர்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் தேர்ட் டேக்கு நம்ம ஜென்டிங் ஐலாண்ட் கொடுத்துடலாம். ஸோ துபாய்க்கு எப்படி நம்ம வந்து புர்ஜ் கலீஃபா நம்ம மெயின் அட்ராக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறோமோ அதே மாதிரி கோலாலம்பூர் மலேசியாவை பொறுத்தவரை நம்ம கண்டிப்பாக பட்டு கேவ்ஸ் அண்ட் ஜென்டிங் ஐலாண்டை
நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் வரக்கூடாது. ஜென்டிங் ஐலாண்டை பொறுத்தவரை உங்களுக்கு கேபிள் கார் கண்டிப்பாக இன்க்ளூடடாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷேர்டு ட்ரான்ஸ்ஃபர், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ட்ராவல் எக்ஸ்பர்ட்டையே நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு இன்டோர் தீம் பார்க், அவுட்டோர் தீம் பார்க்னு உங்களுக்கு டிக்கெட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிக்கெட்டை நீங்கள் இங்கிருந்தே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். நமக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஜென்டிங் ஐலாண்ட் நீங்கள் என்ட்ரி டிக்கெட் மட்டும் எடுத்துட்டு அங்கே டைரெக்டாக நீங்கள் இன்டோர் ஆர் அவுட்டோர் டிக்கெட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதிலேருந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட ஐட்னரியை கோ த்ரூ பண்ணுங்கள். மலேசியாவை பொறுத்தவரை நமக்கு விசா ஃப்ரீ கண்ட்ரி தான் இந்தியன்ஸுக்கு. ஸோ விசாவை பொறுத்தவரை நோ வரிஸ். ஸோ மற்றபடி நமக்கு ஃப்ளைட்ஸ், ஹோட்டல் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. முக்கியமாக எந்த டைமுக்கு நீங்கள் வந்து அந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அந்த டிஸ்கிரிப்ஷனில் ரீசெக் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் டே நம்ம எப்போவுமே லெஜராக தான் விடணும். ஏன்னா நம்ம மிஸ் பண்ண ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஆர் ஃபேவரட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இதை பண்ணணும், இதை பார்க்கணும்னு நினச்சிருப்போம். ஸோ அந்த ஆக்டிவிட்டியை லாஸ்ட் டே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லை பர்ச்சேசிங், நம்ம வந்து ஷாப்பிங் வந்து லாஸ்ட் டே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால எந்த ஒரு டெஸ்டினேஷனாக இருந்தாலும் நம்ம லாஸ்ட் டேக்கு ஃப்ளைட்ஸை வந்து லேட் நைட்டாக போட்டுட்டோன்னா நம்ம அந்த ஹோல் டே நமக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஐட்னரியை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நியர்பை மேக் மை டிப் ஸ்டோர் விசிட் பண்ணி உங்கள் ஏஜெண்ட்டை அவங்களோட அசிஸ்டன்ஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் டைரெக்டாக கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கும் போது நமக்கு இன்னுமே நமக்கு அட்வான்டேஜ் அது வந்து கொடுக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. And we'll see you in the next destination. Until then, bye from Cham Updates.